ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உலகத்தில் காணப்படக்கூடிய ரொம்பவே ஆபத்தான பொசிஷன்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பொசிஷன்ஸுமே உங்களை ரொம்பவே மிரள வைக்கும். நம்ம லிஸ்ட்டு 10 to 1 தான் இருக்க போகுது. அதாவது ரிவர்ஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற 10 பொசிஷன்ஸுமே என்னோட பர்சனல் லிஸ்ட்டு கிடையாது. இது சயின்டிஸ்டால் அவங்க கொடுத்துருக்கிற ஒரு லிஸ்ட். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். இந்த வீடியோவில் 10வது இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் தான் ஆமடாக்சின் பொசிஷன். இதுக்கு இன்னொரு பேருமே இருக்குங்க, த டெத் கேப் மஷ்ரூம் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்த பேரை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமானிடா ஃபால்லைட்ஸ், அமானிடா விரோஷா, கேலரினா ஆடம்லனிஸ் போன்ற காளான் வகைகளில் தான் ஆமடாக்சின் விஷயம் அதிகமாக காணப்படுது. பட் இந்த பொசிஷன் இருக்கக்கூடிய காளானை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்நாள் வெறும் 7 நாள் தாங்க. பொசிஷன் உங்கள் உடம்புக்குள்ளே போனிச்சுன்னா ஃபர்ஸ்ட் கிட்னி அண்ட் லிவரை தாங்க அட்டாக் பண்ணும். ஆஃப்டர் ஃபியூ டேஸ் உங்களை கோமாக்குள்ளே கொண்டு போயிடும். இந்த பொசிஷனால கோமாக்கு போகிறவங்களால திரும்ப எழுந்து வரவே முடியாதுங்க. அண்ட் இந்த பொசிஷனுக்கு இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படலைங்க. நீங்கள் காளான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு இருமல், தூக்கமின்மை, மூச்சு திணறல், தலைவலி, தலை சுற்றல் போன்ற அறிகுறிகள் இருந்துச்சுன்னா டாக்டரை போய் பார்க்கறது ரொம்பவே நல்லது. பொசிஷனோட வீரியம் நிறைய பேருக்கு தெரியது இல்லைங்க. 7 மில்லிகிராம் விஷம் மட்டும் இருந்தாலே போதும் ஒரு மனிதனை 12 to 24 ஹவர்ஸுக்குள்ள கொல்ல முடியும். எதுக்குங்க வம்பு, காளான் சாப்பிடாம இருந்தா சரி. ஆனா ஃபாரின்ஸ்ல எல்லாம் காளான் அப்படிங்கிறது ரொம்பவே டேஸ்டான ஃபுட்டுங்க அவங்களுக்கு. அதனால தான் ஃபாரின்ஸ்ல இருக்கிற நிறைய பேர், நம்ம ஊரை விட ஃபாரின்ஸ்ல இருக்கிற நிறைய பேர் தான் இந்த ஆமடாக்சின் விஷயத்தால இறந்து போறாங்க. அடுத்து 9வது இடத்துல இருக்கிறது சரின் பொசிஷன். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வாயு வகையை சேர்ந்த ஒரு பொசிஷனுங்க இது. இதை பல நாடுகள் இரசாயன ஆயுதமாக பயன்படுத்திட்டு வராங்க. இது என்னதான் மிகவும் குறைந்த செறிவில வெளியிடப்பட்டாலுமே 1 முதல் 10 நிமிடங்களில் ஒரு மனிதரை முற்றாக கொல்ல முடியுங்க. இந்த வாயுட ஆரம்ப அறிகுறிகள் மார்பில் இருக்க மூக்கு ஒழுகுதல் அண்ட் விரைவாக சுவாசிக்க முடியாமல் இருக்கும். இது எந்த அளவுக்கு ரொம்ப வீரியமான ஒரு பொசிஷன் அப்படின்னா 60 வினாடிகள் 60 செகண்ட்ல ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்பவே வீரியமானதுங்க. இந்த வகை சரின் பொசிஷன்கள் 2ஆம் உலகப் போருக்கு முன்பு ஜெர்மனியிலாங்க தயாரிக்கப்பட்டது. அதை ஜெர்மனி ராணுவம் தான் முதல் இரசாயன ஆயுதமாக இதை பயன்படுத்தினாங்க. 1000 மனிதர்களை கொல்ல 2.5 கிராம் சரின் விஷம் போதுமானதுங்க. நெக்ஸ்ட் 8th பொசிஷன்ல இருக்கிறது சயனைட் பொசிஷன். சயனைட் பொசிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பழகி போன ஒரு பேராக இருக்கலாங்க. நிறைய மூவிஸில் இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நம்ம ஹார்ட்டுக்கும் மத்திய நரம்பு மண்டலத்துக்கும் ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொசிஷனுங்க. இந்த பொசிஷன் நம்ம உடம்புக்குள்ளே சென்ற சில வினாடிகளிலே இரும்பு தனிமத்துடன் போய் சேர்ந்து கொள்ளுமாம். அண்ட் இது நம்ம உடம்புல சப்ளை ஆகக்கூடிய ஆக்சிஜன் சிஸ்டத்தை மொத்தமாகவே டேமேஜ் பண்ணிடுங்க. அதனால தான் இது நம்ம உடம்புக்குள்ளே போய் சிறிது நேரத்திலேயே உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பொசிஷன் எந்தெந்த உணவுகள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஆப்பிள், செர்ரி, பாதாம், ஆப்ரிகாட் விதைகள் இது காணப்படுது. சயனைடு பொசிஷன்ஸ் வகைகளிலே ஹைட்ரஜன் சயனைடு தான் ரொம்ப ஆபத்தானது. இதுவும் ஒரு வாயு வகையை சேர்ந்த பொசிஷன் தாங்க. முதலாவது உலக போருக்கு பிறகு இது பெரும்பாலும் கொலை மற்றும் தற்கொலைக்கு தாங்க இதை பயன்படுத்துறாங்களாம். சயனைடின் சுவை எப்படி இருக்கு அப்படின்னா கசப்பான பாதாம் சாப்பிட்டா எப்படி சுவை இருக்குமோ அதே போல தாங்க சயனைடின் சுவையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நம்பர் 7ல இருக்கிறது ஸ்டைச்சின் விஷம். இதுவும் ரொம்ப ஆபத்தான விஷம் தாங்க. சில மரங்கள்ல இருந்தால் இதை பிரித்து எடுக்கிறாங்க. இது ஒரு மனமற்ற வெள்ளை தூள் போன்ற பொருள். இது பொதுவாகவே ஸ்ட்ரைக்னோஸ் நக்ஸ் வாமிகா மரத்தின் விதைகள்ல இருந்தாங்க இதை பிரித்து எடுக்கிறாங்க. இதை நீங்க பெரும்பாலும் ஆய்வகங்கள்ல தாங்க பார்க்கலாம். ஏன் இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தசைகள் சுருங்க ஆரம்பிக்கும் மற்றும் பாதிக்கப்பட்டவர் குமட்டல் மற்றும் வாந்தி எதிர்கொள்ள நேரிடும். அரை மணி நேரத்துக்குள் மரணம் ஏற்படலாம். அதனால தான் அறிமுகமே இல்லாத ஒரு ஆய்வகத்துக்குள் நுழையும் போது மாஸ்கை போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரைச்சின் விஷம் அங்கே இருக்கலாம். அண்ட் 6th பொசிஷனில் இருக்கிறது மெர்க்குரி பொசிஷன். இதை மனிதன் தொட்டாலோ அல்லது உள்ளிழுக்கும் போதோ மிகவும் நச்சுத்தன்மை உடையதாக மாறக்கூடிய நரம்பு மண்டலம் மற்றும் நுரையீரலை நேரடியாக தாக்குகிறது. இந்த பாதரசம் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே போனிச்சு அப்படின்னா நினைவாற்றல் அப்படிங்கிறது மொத்தமே செயலிழந்துடுங்க. பார்வை இழப்பு, சிறுநீரக செயலிழப்பு மற்றும் மூளை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. மனிதனின் கையில் பாதரசத்தில் ஒரு சிறிய துளி கூட மிகவும் ஆபத்தானது. என் தெரியாதனமாக அவங்க உடம்புல இந்த மெர்க்குரி அதாவது பாதரசம் பட்டுச்சு அப்படின்னா அதை அகற்றுறதுக்கு ஒரு சின்ன வழியும் சொல்லித்தரேன் கேளுங்க. DMBAS மற்றும் DMBS போன்ற செலோசன் தெரப்பி மூலமாக இதை நம்ம கையிலிருந்து அகற்ற முடியுங்க. அண்ட் நம்ம ஃபைலில் இருக்கிறது டெட்ரோடாக்சின் பொசிஷன். இதை சுருக்கமாக TTX அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதிகமாக பஃபர் ஃபிஷ்ல தாங்க காணப்படுது. பஃபர் மீன்களை தவிர ப்ளூ ரிங்ஸ் ஆக்டோபஸ், ஸ்டார் ஃபிஷ், மூன் ஸ்னைல் போன்ற நீர்வாழ் விலங்குகளிலும் இது காணப்படுது. பஃபர் மீன்களால் மனிதன் தாக்கப்பட்டால் அவருடைய வாழ்நாள் சில மணி நேரங்களாகவே சுருங்கி விடுங்க. இந்த பொசிஷன் நம்ம உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விழுங்குவதில் சிக்கல் ஏற்படுது. சாப்பிட்ட உணவை சரியாவே விழுங்க முடியாமல் ரொம்பவே சிரமப்படுவாங்க. பின்னர் நம்மள மூச்சை நிறுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்பவே வீரியமான பொசிஷன் தான் இந்த டெட்ரோடாக்சின். இந்த விஷயத்தை நம்ம உட்கொண்டால் 4 முதல் 6 மணி நேரத்துக்குள் மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனிதர்களின் பயன்பாட்டுக்காக இதுவரை எந்த ஒரு மாற்று மருந்துமே இதுக்கு தயாரிக்கப்படவில்லை. ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கு இன்னுமே மருந்து கண்டுபிடிக்க போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால முடியவே இல்லைங்க. அடுத்து 4வது இடத்துல இருக்கிறது VX பொசிஷன். இந்த VX பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு வாயுங்க. இதனுடைய வீரியம் மனிதருக்கு எதிராக எப்படி இருக்கும் என்று தெரியாமல் நிறைய பேர் பண்ணைகளில் பயன்படுத்தி வந்தார்கள். அதனால் நிறைய மனிதர்களுக்கு விஷயத்தால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் இந்த VX பொசிஷனை பண்ணையில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு மொத்தமாக தடை செஞ்சுட்டாங்க. அண்ட் இந்த கேஸில் ஒரு துளி
மனித உடம்போட தொடர்பு கொண்டால் சில மணி நேரங்களிலே மரணத்தை ஏற்படுத்துங்க. இது ஒரு பூச்சிக்கொல்லியாக நம்ம தடை செஞ்சிருக்கலாம். ஆனால் பல்வேறு நாடுகளின் அரசாங்கங்கள் போருக்கு ஆயுதமாக பயன்படுத்த தொடங்கியிருக்குங்க இந்த பாய்சன்ஸை. ஏன் இந்த விஷயம் தாக்கிச்சுண்டா இருக்கக்கூடிய குட் நியூஸ் என்னென்னா இதுக்கான மாற்று மருந்து இருக்குங்க. H16 மற்றும் அட்ரோஃபின் ஊசி மூலமாக இதிலிருந்து ஒருத்தரை காப்பாற்ற முடியும். இந்த பாய்சனால் மனிதனுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எதுக்கு நம்ம 4 இருக்குது அப்படின்னா இந்த விஷயத்தோட வீரியம் தாங்க. ஒரு மனிதனை கொல்றதுக்கு வெறும் 2.12 மைக்ரோகிராம் VX பாய்சன் போதுமானது. VX பாய்சனை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலே இருக்குங்க. வடகொரியா ஜனாதிபதி கிங் ஜோங் இருக்கார் இல்லையா, அவருடைய சகோதரரான கிங் ஜாங் நாம் இந்த VX விஷயத்தால் தாங்க கொல்லப்பட்டாராம். கடைசியாக நம்ம டாப் 3 பொசிஷனுக்கு வரப்போகிறோம். டாப் 3ல் இருக்கக்கூடியது பெட்ராசோடாக்சின் டாக்ஸின். நச்சு அம்பு தவளைகளில் தான் இது அதிகமாக காணப்படுகிறது. நச்சு அம்பு தவளையை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கோம், அதோட ஐ கார்ட் மேலே தரம் பார்த்துக்கொள்ளுங்க. இது மத்திய மற்றும் தென் அமெரிக்காவுக்கு அருகில் 125க்கும் மேற்பட்ட இனங்கள் காணப்படுதுங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த பாய்சன் நம்ம உடம்புக்குள்ளே போணுச்சு அப்படின்னா நம்மளுடைய இதய செயற்பாட்டை முழுதாக நிறுத்திவிடும். அதனால திடீர் மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த பாய்சனுக்கு மாற்று மருந்து இன்னுமே கண்டுபிடிக்கப்படலைங்க. இது சில வகை வண்டுகள் பறவைகள் போன்றவற்றிலும் காணப்படுது. காட்டுவாசிகள் இத்தவளையின் விஷயத்தை பொதுவாக அம்புகளில் தடவி வேட்டையாடுவதற்கு பயன்படுத்துவாங்க. இந்த கொடிய விஷயம் ஒரே நேரத்தில் 20 நாய்களையும் 10க்கும் மேற்பட்ட மக்களையும் கொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவே டேஞ்சரான பாய்சனுங்க. நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிறது போட்டியூலினம் டாக்ஸிக் பாய்சன். இதை மிராக்கிள் பாய்சன் அப்படின்னுமே சொல்லுவாங்க. இது மனித குலமே அறிந்ததில் ரொம்பவே கொடிய விஷங்க. இதை எதுக்கு மனித குலம் அறிந்ததிலே மிக கொடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் போட்டியூலினியம் டாக்ஸினை வச்சு 1 பில்லியனுக்கு அதிகமான மனிதர்கள் கொல்ல முடியுமாங்க. இது எவ்வளோ பெரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னாங்க 1 பில்லியன் பீப்புள்ஸை கொல்ல முடியும் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ரொம்பவே ஆபத்தான பாய்சன் தாங்க இது. போர் ஆயுதங்களில் தான் இது ரொம்ப பிரபலமானது. குளோஸ்ட்ரிடியம் போட்டியூலின் என்ற பாக்டீரியாவினால் இந்நச்சு உற்பத்தி செய்யப்படுகிறது. போட்டியூலிசம் அப்படிங்கிற நச்சு வடிவத்தில் இது காணப்படுகிறது. இது உணவில் காணப்படலாம், ஆனால் உணவை 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல் சூடாக்குவதன் மூலம் கொல்லப்படலாம். என்னதான் இருந்தாலும் இது போடாக்ஸ் வடிவில் மருத்துவ மற்றும் அழகு சாத பொருட்களை இதுவரைக்கும் பயன்படுத்தப்படுதாங்க வருது. ஒரு மனிதரை கொல்றதுக்கு 1.3 நெனோகிராம் ஊசி மட்டுமே போதுங்க ஒரு வயதுக்கு வந்த மனிதரை கொல்றதுக்கு. இப்போ புரியும் நினைக்க இதை கண்டு ஏன் நிறைய பேர் பயப்படுறாங்க அப்படின்னு. லாஸ்டா டாப் 1 பொசிஷனுக்கு வந்திருக்கும். டாப் 1ல இருக்கிறது பொலோனியம் பாய்சன். இது 21ஆம் நூற்றாண்டின் கொடிய விஷயங்கள்ல ஒன்று. இது உயிரியல் அறிவியலில் எந்த பயனுமே இல்லாத ஒரு கதிரியக்க உறுப்பு. இது ஹைட்ரஜன் சயனைடை விட 2,50,000 மடங்கு ஆபத்தானதுங்க. இதோட பொதுவான வடிவமே பொலோனியம் 210. 1 கிராம் பொலோனியம் பாய்சனை நம்ம உட்கொண்டாலே சுமார் 10 மில்லியன் மக்களின் மரணத்தை உறுதிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இந்த பாய்சனோட மரணத்திலிருந்து உயிர் பிழைத்தாலும் வாழ்க்கை முழுவதும் புற்றுநோய் அப்படிங்கிற கொடிய நோயை அனுபவிச்சே ஆளுங்க. இப்படி ரொம்பவே ஆபத்தான ஒரு பாய்சனை எப்படி எங்க கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? 1898 மேரி மற்றும் பியர் கியூரி ஆகியோரால் யுரேனியம் தாதுவில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. பொலோனியம் 210 பாய்சனை வச்சு 20 மில்லியன் மக்களுக்கு விஷத்தை பரப்பலாங்க. புகையிலையோட புகை இருக்குல்லங்க, அதுலயுமே இந்த பொலோனியம் டாக்ஸின் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால புகையில இருந்து கொஞ்சம் விலை இருக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க. அடுத்து என்ன லிஸ்ட் போடலாம் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்குற வீடியோ நிச்சயமாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.